அம்மா முன்னாடி யார் நிற்க முடியும்? கடவுளே ஆனாலும் அம்மாவுக்கு பயந்துருவாங்க. ஏன்னா அம்மாவோட சக்தி அப்படி. தன் பிள்ளைக்கு ஒன்றுனா அவள் அப்படியே எந்த உருவம் வேணால் எடுப்பா. அந்த மாதிரி ஒரு கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுவாங்க அந்த பொம்பளைங்க. கரப்பாம்பூச்சி போச்சுன்னா ஆஹா ஓஹோன்னு கத்துவாங்க. ஆனால் அந்த பிள்ளைக்கு ஒன்றுனா பாம்பே வந்தாலும் பிடிச்சி சவுட்டி போட்டுருவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு இதுவே கிடையாது. தான் குழந்தைக்கு ஒரு ஆபத்துனா அப்படி வருவாங்க. ஒரு விலங்கு கூட ஒரு கீரி பிள்ளை ஒரு குட்டிங்களோடு அப்படியே போயின்னு இருக்கு. ஒரு மெயின் ரோடு கிட்டக்க அந்த காட்டில் கிடக்குது. அப்போது பெரிய லாரி ஒன்று வருது. போயிடுச்சு எல்லா குட்டியும். இது பின்னாடி போகுது. ஒரு குட்டி கரெக்டாக சக்கரத்தில் மாட்ட வேண்டியது. அப்படியே ஜம்ப் பண்ணி அது வாயில் கவினாட வந்துருச்சு. சக்கரம் போயிடுச்சு. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அப்படி போகுது. அது மாதிரி அந்த தாய் அவளுக்கு எதுவாக இருந்தாலும் தாங்கிப்பா. ஆனால் அந்த குழந்தைக்கு வந்துச்சுன்னா தாழ மாட்டா. அவளே ஆனாலும் தாய்கிட்ட நின்று தான் போகணும். தாய்க்கு மேலே இல்லை. அதனால தான் ஒவ்வொரு குழந்தையையும் தெய்வம் வந்து பார்த்துக்க முடியாது அப்படின்றதுனால அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. கடவுளும் தாயும் ஒன்று. கடவுளே தாய்கிட்ட கேட்கணும். அந்த மாதிரி அந்த தாயை மிஞ்சி எதையும் பண்ண முடியாது. அவளோட கண்ணீரோட சக்திக்கும் அவளோட மனோபலத்துக்கும் கடவுளே நின்று யோசிப்பார். தாய்மை எப்படிப்பட்டது? தன் குழந்தைக்கு எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுப்பா. அவளோட கனவுகள் லட்சியங்கள் எல்லாமே விட்டு கொடுப்பா. ஆனால் அந்த பிள்ளைக்கு எதனா ஒன்றுனா வீராவேசம் வந்துடும். அதுதான் தாய்மை. பொறுமையை மிஞ்சும் பூமியும் உண்டு, பூமியை மிஞ்சும் தாய்மையும் உண்டு. கோயிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, தாய்மையும் ஒன்று.